ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிற நிகழ்வு வருகிற 15/3/2025 வருஷம், அதாவது அந்த தேதியில், அதாவது 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி அன்று பூரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிரவேசிக்கின்றார். இது ஏற்கனவே நான் கழிந்த 23/2/2024 சனியின் சதயப்பிரவேச சூறாவளி சுற்றுப்பயணம் அப்படிங்கிற தலைப்பில் சனியினுடைய சஞ்சாரத்தை ஏற்கனவே பேசியிருக்கு. இந்த பயணமானது 387 நாட்கள் பயணம். அந்த சதய நட்சத்திரத்தில் அவருடைய பயணமானது 387 நாட்கள் அந்த பயணம் செய்து கொண்டு இருக்கின்றார். இந்த பயணம் நிறைவு பெற்றது அப்படிங்கிற கணக்கு 15/3/2025 தேதியில் அந்த 387 நாள் கழிந்து பூரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிரவேசிக்கின்றார். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் அவருடைய பிரவேசமானது 6/3/2026 இந்த தேதி வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் அவர் பிரவேசிக்கின்றார். அதாவது 4ஆம் பாதம் என்பது மீனராசிக்கு போயிடும். அப்போ மீனராசியில் பயிற்சி அடைகின்ற தேதி 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் அந்த பயிற்சி அடைகின்றது. மீனப்பிரவேசம், மீனராசிக்குள்ள பிரவேசிக்கின்ற சமயம் அப்பத்தான். அது வரைக்கும் அவர் கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்களை கடந்து சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களை கடக்கின்றார். இந்த பயணத்தை தான் ஏற்கனவே சதய நட்சத்திரத்தில் சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணினதை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அந்த பயணம் நிறைவு பெற்று புரட்டாதி 1ஆம் பாதத்தில் பிரவேசம் ஆகின்றார். இப்போ நான் வரிசையாக மறுபடியும் கொஞ்சம் முதலிருந்தே வாரேன். 4/11/2024 பிற்பகல் 3:15 அளவில் சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சனி வக்கர நிவர்த்தி அடைகின்று அதிசார ஓட்ட பயணமாக செல்கின்றார். அது கும்பராசி தான். 28/11/2024 சதயம் 2இல் சனி, 17/1/2025 சதயம் 3இல் சனி, 16/2/2025 சதயம் 4இல் சனி, 15/3/2025 பூரட்டாதி 1இல் சனி பிரவேசம். இந்த பூரட்டாதி 1ஆம் பாதத்தை நெருங்கும் பொழுது சனியினுடைய நிழல் மீனராசியில் போய் நிற்கும். அந்த நிழலானது அங்கே போய் படியுது. அதை சில கணக்குகளில் சனி மீனத்தில் பிரவேசித்த அப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் ஒரு ஆஃபீஸு பக்கத்தில் போய்கிட்டு இருக்கிறோம். அந்த சூரியனுடைய கதிர்கள் இந்த கோடியிலே அந்த கோடியிலே இருக்கும் பொழுது அந்த நம்முடைய நிழல் ஒரு கடையின் முன்னால் போய் விழுது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த கடைக்குள்ளே பிரவேசம் ஆயிட்டோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நாம் நிற்கிறது வேற இடம். நம்முடைய நிழல் சாய்வாக விழும்பொழுது அந்த கடையில் போய் விழுது. இதுதான், இதுக்குத்தான் இப்படி கணக்கே தவிர அது அங்கே பிரவேசம் ஆயிட்டாரு, நம்ம நிழல் அங்கே போனதுனால நாம் பிரவேசம் ஆனது போல கணக்கு எடுக்கப்படாது. இது சனி பெயர்ச்சி அப்படின்னு போடுறதே சதய நட்சத்திரத்தில் முடிஞ்சு பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிரவேசிக்கிறது தான் சனி பெயர்ச்சின்னு நான் போட்டிருக்கேன். இது எல்லாருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏனென்றால் கணக்கு 357 நாட்களை அவர் கழிச்சிருக்கிறார் மொத்தத்தில். பொதுவாக அந்த 387 நாட்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஒரே நட்சத்திரத்தில் 387 நாட்கள் பிரவேசம் ஆகியிருக்கிறாரு. அது பின்ன இந்த புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில், புரட்டாதி முழுவதுமாக கூட கிடையாது, புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் 356 நாட்கள் பிரவேசம் ஆகிறார். இந்த 4ஆம் பாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னால 1, 2, 3 பாதங்களை கடப்பதற்கே 356 நாட்கள் ஆகிறது. தகவல் எப்படி அப்படின்னு சொன்னா 15/3/2025 முதல் 6/3/2006 வரைக்கும் இந்த நாட்களை கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா 356 நாட்கள். அதை நான் மறுபடியும் கொண்டு வந்தேன்னு சொன்னேன். 15/3/2025
புரட்டாதி 1 சனி பிரவேசம் ஆகின்றார். அதனைத் தொடர்ந்து 13/4/2025 புரட்டாதி 2 பிரவேசம், 22/5/2025 புரட்டாதி 3 பிரவேசம் ஆயிருந்தாரு. அது பின்ன 2/7/2025 பிற்பகல் மணி 3:15 அளவில் புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வக்கரம் ஆயிருந்தார். இந்த வக்கரம் என்பது கொஞ்சம் உக்கரத்தோடு காணப்படுகின்ற கட்டம், தன்னிலை இழந்த கட்டம். 21/8/2025 புரட்டாதி 2 வக்கிரம், 3/10/2025 புரட்டாதி 1 வக்கிரம், 17/11/2025 புரட்டாதி 1 வக்கர நிவர்த்தி அடைந்து அதிசார ஓட்டமாக செல்கின்றார். இப்போ நம்ம 4/11/2024 சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சார் இல்லையா சதய நட்சத்திரத்தில், அதே போல புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைந்து அதிசார ஓட்டமாக செல்வார். 26/12/2025 புரட்டாதி 2 சனி, 5/2/2026 புரட்டாதி 3 சனி, 6/3/2026 அந்த தேதியில புரட்டாதி நட்சத்திரம் 4 சனி அடியெடுத்து வைப்பார். அது அடுத்த வீடு மீன ராசிக்குள்ள போயிடும். ஆக நம்ம இப்ப இன்றைய கணக்கின்படி 4/11/2024 சனி வக்கர நிவர்த்தி அடைந்து விட்டார். இப்ப நம் 15/3/2025 புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிரவேசிக்கின்றார். இந்த சதய நட்சத்திரத்தில் திரும்ப இனிமே ரிட்டர்ன் ஆக மாட்டார். அப்போ புரட்டாதி 1 பிரவேசம் ஆகிறது. 6/3/2026 வரை அவர் அந்த பயணத்தை மேற்கொள்கின்றார். அதாவது போக திரும்ப வர, மறுபடியும் திரும்ப போக, இந்த காலகட்டம் தான் 356 நாட்கள். இந்த நாட்கள் பயணம் என்பது கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன பலாபலன்களை கொடுக்க போகின்றார் என்பதை பற்றி பார்க்கலாம். துன்பராசி துன்பராசி அல்ல, கும்பராசி. அந்த ராசிகளில் அந்த துன்பராசின்னே நிறையா கமெண்ட்கள் வரும். அதை ஏன்னா கும்பம் என்பது அந்த அளவுக்கு எப்பயுமே சனி யோகச்சனியாக இருந்தால் கூட அந்த கும்பராசிக்காரர்களுக்கு அந்த துன்பங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். என்றாலும் கும்பராசியில் பிறந்த நீங்கள் எப்பயுமே துவண்டு விடாமல் நிற்கின்றீர்கள். இந்த நாணல் மூங்கில் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால், நாணல் என்பது வெள்ளம் காற்று வடியும் பொழுது அது குனிந்து கொண்டு அந்த எல்லாம் கழிந்த பிறகு மறுபடியும் நட்டுக்க நிற்கும். மூங்கில் அப்படி அல்ல. மூங்கில் காற்று வேகமாக அடிக்கும் பொழுது மூங்கில் சட்டக்குன்னு உடைஞ்சிடும். அது வளையாது, சட்டுன்னு ஒடிந்து விழுந்துவிடும். கும்பராசியில் பிறந்த நீங்கள் ஏற்கனவே காற்று ராசின்னு பேர். இந்த காற்று ராசியில் பிறந்த நீங்கள் எப்பயுமே வளைந்து கொடுக்கும் தன்மை உடையவர்கள். யாருக்குமே பணிய மாட்டீங்க, அது வேற விஷயம். நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் அனுசரித்து பணிந்து நடந்து கொண்டால் மற்றவங்களை போல நீங்கள் துன்ப ராசி இல்லை, யோக ராசியாக மாறிடும். பட்சே எப்பயுமே நீங்கள் யாருக்குமே தலைவணங்காமல் இருக்கக்கூடிய ஒரு நபர், அதான் கும்பராசிக்காரங்க. தலை வணங்குவது போல இருப்பீங்களே, தலையை வணங்க மாட்டீங்க. யாருக்கும் அடிபணியாதவர். ஏன்னா உங்கள் ராசிக்காரர் ராசி தலைவன் சனீஸ்வர பகவான். ஆகையினால யாருக்குமே தலை வணங்க மாட்டீங்க. பட்சே அந்த துன்பம் வரும் பொழுது அந்த நாணல் போல வளைந்து கொடுத்து நிமிர்ந்து கொள்ளக்கூடிய குணம் உங்களுடைய குணம். ஆகையினால இந்த துன்பராசி அப்படிங்கிறது பொதுவாகவே அதுக்கு பேராயிடுச்சு. கும்பராசி துன்பராசி 2 ஒன்று தான் அப்படிங்கிற கணக்கில் பேராயிடுச்சு. அது ஒரு முத்திரை குத்தப்பட்டது போல் ஆயிடுச்சு. ஆக இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி சதய நட்சத்திரத்தை முடித்து கொண்டு அவருடைய பயணம் நிறைவு செய்து புரட்டாதி 1ஆம் பாதத்தில் பிரவேசிக்கின்றார். அதுவும் உங்களுடைய ராசி தான். அது குபேரன் பிறந்த நட்சத்திரம் அந்த புரட்டாதி. அந்த குருவுக்கு சொந்தமான நட்சத்திரமும் கூட. குரு அப்படின்னு சொன்னால் தனுசு மீனத்துக்கு சொந்தக்காரர் இந்த குரு. அந்த குரு பகவான் உங்களுடைய இப்போ இந்த புரட்டாதி 1ஆம் பாதத்தில் பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்கு 4ஆம் இடத்துல பகை வீட்டில் போய் அந்த குரு இருக்கின்றார். பகை வீட்டில் இருந்து கொண்டு அவருடைய ஒரு வீட்டில் ராகு என்ற கிரகமும் இருக்கின்றது. ஆக அதாவது உங்களுக்கு 2ஆம் வீடாகிய மீனத்தில் ராகு இருக்கின்றார். அவரோடு இந்த புரட்டாதி 1ஆம் பாதத்தில் அவர் பிரவேச பயணம் தொடங்குகிற காலகட்டத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல மீனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு
அந்த 3ஆம் வீடு சுத்தமாக இருக்குது. 4ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல மிதுன செவ்வாய், அவரும் பகையாத்தான் இருக்கிறாரு. அந்த 6, 7 அந்த வீடுகள் சுத்தமாக இருக்குது. 8ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும் இருக்கிறாங்க. 9, 10, 11 சுத்தம். 12ஆம் வீடு அதாவது 12ஆம் வீடு சுத்தம். உங்களுடைய வீட்டில் சனி இருக்கிறார். சனி ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார். அவர் புரட்டாதி 1ஆம் பாதத்தில் பிரவேசிக்கின்றார். 8ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும் இருக்கிறாங்க. ஆக இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் மூக்கு சளி தொந்தரவுகள் அப்பப்போ வந்து போகும். 6ஆம் இடத்துக்கு சொந்தக்காரன் 8ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா, அவர் கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால வெளியில் தெரியாது. உள்ளுக்குள்ள சளி அப்பப்போ தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கும். அதை குருவும் செவ்வாயும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். சூரியன், புதன், சுக்கிரன், ராகுவும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆகையினால சளி இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, உள்ளுக்குள்ளே இருக்காது, வெளியே சட்டுன்னு வரவும் செய்யாது. இந்த மாதிரி கொஞ்சம் போராட்டங்கள் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த குருவின் சாரத்தில் அவர் போகின்ற கணக்கில் அது இருக்கும் அப்படிங்கிறது பொது. அந்த சனி புரட்டாதியை முடிந்து 4ஆம் பாதத்துக்கு போகின்ற காலம் வரைக்கும் அப்படி இருப்பார். இனி நம்ம வரிசையாக பார்க்கலாம். புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி சஞ்சரிக்கின்ற காரணத்தினால தனநிலை முடங்குமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முடங்காது. தனம் பெருகும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள் ராசி நாயகன் தலைவர் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு வரும் பொழுது வக்கர நிலை அடைந்த பொழுது செலவினங்கள் அதிகமாக ஏற்பட்டுள்ளது. அவர் வக்கரம் என்பது தனது நிலை இழந்த தன்மை, அதாவது உக்கரத்தோடு காணப்படுகின்ற கட்டம். ரிவர்ஸில் போகும் பொழுது செலவினங்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும். சில சுகங்கள் கிடைத்தும் கிடைக்காமலும் போயிடும். அப்படிப்பட்ட தன்மையில் இருந்து வந்தது. இப்போ புரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு போன உடனே தன நிலைமைகள் உயர். ஏனென்றால் குருவின் நட்சத்திரம் என்றாலும் கூட அந்த குருவினுடைய 2ஆம், அதாவது குருவுக்கு சொந்தமான மீன ராசியில் ராகு ஏற்கனவே இருக்கிறார். 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் தனநிலை குறையாமல் அவர் பார்த்துக்கொள்வார். குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் அப்பப்போ வந்து போகுமே தவிர மற்றபடி அந்த பண விஷயங்களில் வரவுகள் அதிகரிக்கும், செலவுகளும் கூடவே இருந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட நிலையில தான் புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் அவருடைய பயணம் தொடங்குகின்ற இந்த காலகட்டத்தில் இழந்த பணம், அதாவது செலவான பணம், இழந்த பணம் சொன்னால் ஏமாந்துட்டோம்னு அர்த்தம். அது ஏமாந்த நிலையல்ல, நீங்களாகவே மனம் விரும்பி செலவழிக்கப்பட்ட அந்த பணம் எல்லாம் பணம் போல திரும்ப மீண்டும் உங்களுடைய சம்பாத்தியத்தில் கிடைக்கும். சம்பாத்தியத்தில் வெகுமதி மூலமாகவும் சில சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் இருக்கிறது. ஆக ராசி நாயகன் நடு வீட்டில் இப்போ இருக்கிறார். உங்களுடைய ராசி நாயகன், உங்களுடைய தலைவர் உங்களுடைய நடு வீட்டில் இருக்கிறாரு. ஆகையினால குடும்பம் சீரோடும் சிறப்போடும் அமைகின்ற ஒரு காலகட்டமாக விளங்கும். இதுவரைக்கும் ஏற்பட்ட சலசலப்புகள்லாம் அடங்கிவிடும். சலசலப்பு குறிப்பாக கணவன் மனைவி சலசலப்புகள் உங்களுக்கு ஏற்கனவே என்ன அப்படின்னு சொன்னால், உங்களை நாடி பெண்கள் மாறி மாறி வர்றதுனால ஆத்துக்காரி சந்தேகப்படுறது சகஜம்தான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அப்பப்போ சலசலப்புகள் ஏற்பட்டு விலகி கொண்டிருக்கும். என்றாலும் மனைவி உங்களை மொத்தத்தில் அதிகமாக நேசிக்கின்ற காரணத்தினால அதிகமாக சந்தேகப்படுகின்றாள். நமது பொருள் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சந்தேகம். இது இருக்கத்தான் செய்யும். எல்லா பெண்களுக்கும் இப்படித்தான் இருக்கும். ஆக அந்த கும்பராசியிலே பிறந்த உங்களுக்கு இப்பொழுது சமய சந்தர்ப்பங்கள் சரியான பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கும். ஆக கௌரவம் மேலோங்கும், செல்வம் அதிகரிக்கத்தான் செய்யும். அந்த இதே போல 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கின்ற காரணத்தினால், 7க்கு உரியவன் 2ஆம் இடத்துல அந்த சமயத்தில் இருக்கின்ற காரணத்தினால மனைவி, நண்பர்கள், கூட்டாளிகள் மூலமாக வரவினங்கள் அதிகரிக்கும். இந்த மனைவி அப்படிங்கிறது ஓகே, மனைவி வர்க்கத்தின் மூலமாக, மனைவியை சார்ந்தவர்கள் மூலமாக இந்த வரவு செலவுகள் அதிகரிக்கும். உங்களுக்கு நல்ல நிரந்தர வருவாய் கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தையும் கொடுக்கும். நண்பர்கள் மூலமாகவும் இந்த யோகம் கொடுக்கும். நண்பர்கள் அப்படிங்கிற இடத்துல, அந்த இடத்துல பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது. இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் பொதுவாக சுக்கிரனும் சேர்ந்தே இருக்கிறார். 4, 9க்கு அதிபதி ஆகிய சுக்கிரன் சும்மா இல்லை, வக்கரிச்சு உட்கார்ந்துருக்கிறார். வக்கரிச்சு சூரியனோடு சம்பந்தப்பட்டு, ராகுவோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால ரயிலேறி வரக்கூடிய ஒரு மங்கை. கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இது யோகம்.
உங்களுடைய காதலி எங்கேயோ போன்ல நல்லா பேசி செஞ்சு அதன் மூலமாக தேடி வரும் மங்கை ரயில் ஏறி வருவாள். ஆக டிஸ்டன்ஸ்ல இருந்து வர்றான்னு அர்த்தம். ஏனென்றால் 7க்குரியவன் உபய வீட்டில் போய் இருக்கிறார். உபய வீட்டில் ராகுவோடு சம்பந்தம், சுக்கிரன் வக்கரத்தில் இருக்கின்ற காரணத்தினால பெண் அந்த சம்பந்தப்பட்ட விஷயம் என்பது தொலை தூரத்தில் இருந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டு வந்து சேருவாள். அவள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பயணம் மிகச் சிறப்பாக அமைகின்றதாகவே இருக்கின்றது. காரணம், புதன் வக்ராஸ்தமனத்தில் இருக்கின்றார். நீசமாகி வக்ராஸ்தமனத்திலே இருக்கின்ற காரணத்தினால அந்த பெண் பேதையினால், பெண் பேதை இந்த இடத்துல பேதை என்பது அழகு என்று அர்த்தம், அழகான மங்கை. அதை பேதை என்ற இந்த இடத்துல அந்த வெள்ளந்தின் அர்த்தம் எடுத்துடக்கூடாது. பேதை என்பதற்கு இந்த இடத்துல அழகு நிறைந்த மங்கை என்று ஒரு அர்த்தம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மங்கை வரவால் உங்களுக்கு ராஜயோகம் களைகட்டத் தொடங்கிவிடும். நல்ல வாழ்க்கை சீரோடும் சிறப்போடும் அமைகின்ற வாழ்க்கையாக அமையும். உங்களுடைய வசீகர சக்தியினாலே எல்லோரையும் இழுத்து பிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் சக்தி உங்களுக்கு இருக்கின்றது. அதிலும் ராசி நாயகன் கும்பத்திலே ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலே அசுர வேகத்தில் உங்களுடைய வளர்ச்சி அமையும். ஏழரைச்சனி ஜென்மச்சனி என்று நினைக்க வேண்டாம். ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வாரேன். உங்கள் ராசி நாயகன் உங்கள் வீட்டில் ஆட்சி மூலத்திரிகோணமாக பலம் மிகுந்து காணப்படுகின்ற காரணத்தினாலே உங்களுடைய சொத்து சுகம் சேர்க்கை எல்லாம் இந்த ராசியிலிருந்து மாறுகின்ற வரைக்கும் கண்டிப்பாக சேர்ந்து கொண்டுதான் இருக்கும். செலவினங்கள் கூடவே இருக்கும், அவ்வளவுதான். செலவு செய்யறதுக்கான நம்ம சம்பாத்தியம் பண்றோம். ஆக செலவுகளும் நல்லபடியாக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் வரும். ஆக 2ஆம் இடத்திலே சூரியன் வரவுகளை அள்ளி கொடுக்கின்ற வகையிலே இருக்கின்றது. 2ஆம் இடத்திலே உள்ள புதன் 5, 8க்கு அதிபதியாகிய புதன் 5ஆம் இடத்துக்குரியவன் யோகாதிபதி, 8ஆம் இடத்துக்குரியவன் புகழை கெடுக்கக்கூடியவன், கண்டங்களை கொடுக்கக்கூடியவன் என்று எடுத்துக்கொண்டால் அந்த வீட்டுக்கு உடையவன் நீசம் பட்டு 8ஆம் இடத்தை நோக்குகின்றார். அந்த வீட்டை குருவும் பார்வையிட்டு கொண்டிருக்கின்றார். ஆகையினால களங்கம் துடைக்கப்படும், உங்களுடைய கௌரவம் உயரும், சமுதாயத்திலே அந்தஸ்து பெருகும். பொதுவாகவே மனுஷாளுக்கு சம்பாத்தியம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னாலே கௌரவம் உயர ஆரம்பிச்சது. ஒரு பெரிய மனுஷத்தன்மை. இந்த காலத்தில் கலியுகத்தில் சம்பாத்தியம் பெருக 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 சாதாரண நடித்து கொண்டிருப்பவர்கள் கூட நல்ல பெரிய அந்தஸ்து அதிகாரம் கிடைத்து விடுகிறது. அதுபோல சம்பாத்தியத்தில் எப்பயுமே கெட்டிக்காரத்தனம் விட்டாலே குடும்ப சமுதாயத்தில் அந்தஸ்து உயர்ந்து விடுகின்றது. அப்படிப்பட்ட யோக அமைப்பு 5க்குடையவன் என்ற காரணத்தினாலும், 5க்குடையவன் புதனோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினாலும், 7ஆம் இடத்தோனோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால், 7ஆம் இடத்தோன் என்பது அதைத்தான் ஏற்கனவே சொன்னேன், நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லி இவாளெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பார்கள், நல்ல யோகத்தை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அடுத்தபடியாக சுக்கிரன் அப்படிங்கிற கணக்கெடுக்கும் பொழுது 4, 9 குடையவன், இவர் யோகாதிபதி. 4, 9 குடையவன் கேந்திர கோணாதிபதி என்ற காரணத்தினாலே ஒரே கிரகமாக இருக்கின்ற காரணத்தினாலே கும்ப ராசி கும்ப லக்கணத்திலே பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் வலுத்து இருந்தால், அதில் இங்கே உச்சம் பெற்று வக்கரமாகி இருக்கின்றார். வக்கர சுக்கிரனுமே தனியாக போடணும். வக்கர சுக்கிரனுக்கு என்னென்ன லீலைகள்லாம் அவர் பண்ணுவார் அப்படிங்கிறது தனியாக போடணும். அது அப்புறமா பார்ப்போம், பின்னர் பார்ப்போம். ஆக வக்கர சுக்கிரனாக உச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலும் அவருக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே வலிய பெண்கள் உங்களுக்கு நாடி வருவார்கள், உதவி செய்வார்கள், யோகத்திலே திளைக்கக்கூடிய காலகட்டமாக விளங்கும். இந்த பூரட்டாதி 1 சனி சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் ஆக யோகம் பூர்வ புண்ணியத்தோடு விளையாண்டு உங்கள் வீட்டு அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டக்கூடிய காலகட்டம். அடுத்தபடியாக ராகு என்ற கிரகம் 2லே இருக்கின்றார். இந்த 3 பேரோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால ராகு அத்தனை கிரகத்தினுடைய பலத்தையும் வாங்குவார், சுக்கிரனுடைய பலத்தை வாங்க முடியாது. சுக்கிரன் வக்கரித்து விட்டார், ஆகினால் அவருடைய பலத்தை வாங்க முடியாது. அவர் தனிப்பட்ட யோகமாக சுக்கிரன் விளங்குவார். அந்த தாய் சுகம், கல்வி வலிமையடையும், வீடு வண்டி வாகனங்கள் சிறப்பாக விளங்கும். தோப்பனார் வர்க்கங்களால் உங்களுக்கு நல்ல யோகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பாக்கியம் வலுவடையும். காரு வசதி பங்களா என்று கிடைக்கக்கூடிய ஒரு உன்னத யோகத்தை இந்த சுக்கிரன் பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் மாதத்தில் சனி பிரவேசிக்கும் காலகட்டத்திலிருந்து தொடங்கி யோகமாக அள்ளி வழங்குவார். மகாலட்சுமி அதிர்ஷ்டலட்சுமி கதவை தட்டுவாள். அடுத்தபடியாக ராகு என்ற கிரகம் அவருக்கு ஆதிபத்திய விசேஷம் கிடையாது. ஆகையினாலே 2ஆம் இடத்தில் உள்ள ராகு
கோடி பொன்களை கொட்டி கொடுக்கக்கூடிய வகையிலே இப்பொழுது மிக சிறப்பாக விளங்குகின்றார். அடுத்தபடியாக 2-11 அதிபதியாக அந்த 2ஆம் இடத்துக்கு சொந்தக்காரனும் 11ஆம் இடத்துக்கு சொந்தக்காரனும் கும்பராசிக்கு 4ஆம் இடத்துல அந்த குரு உலாவுகின்றார். அந்த 3ஆம் இடத்துல இருக்கும்போது அலைச்சல் திருச்செல்லாம் கொடுத்த வியாழன் 4ஆம் இடத்துல போனதுக்கப்புறம் கொஞ்சம் அடங்கி இருக்குது. அந்த மாற்றங்கள் அடிக்கடி இல்லை. கடை மாற்றம், வீடு மாற்றம், இப்படியெல்லாம் நிறைய தொழில்துறை மாற்றங்கள் எல்லாம் இருந்துச்சு. இவைகள்லாம் தாண்டி இப்போது ஒரு சீரான பாதையில் போய் கொண்டிருக்கின்றார். ஸ்திர வீட்டில் இருக்கின்ற காரணத்தினாலே யோகத்தையும் அவரும் யோகத்தை அள்ளி கொடுக்கின்றவர்களாக ஆகின்றார். ஆக தனம், குடும்பம், வாக்கு ஸ்திரமாக விளங்கும், யோகமாக விளங்கும், லாபங்கள் பெருகும். அடுத்து அந்த 3-10 அதிபதியாகிய செவ்வாய் அவர் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறார். 3 கூடையவன் 5ல் இருந்துச்சுன்னு சொன்னால் பூர்வ புண்ணிய வகையில் உள்ள சில சொத்து பத்துக்கள் விற்பனைக்கு வரும், அல்லங்கில் விருத்தி அடையக்கூடிய காலகட்டம். நீங்களே அதை அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்கும் பொழுது அது விருத்தி அடையும். உங்களுக்கு தேவையில்லை, பூர்வ புண்ணிய சொத்து ஒரு கிராமத்தில் இருக்குது, அதெல்லாம் காலி பண்ணிட்டு நீங்கள் இருக்கக்கூடிய நகர வாழ்க்கை அல்லது வேறு மாநிலம், வேறு நாட்டில் போய் குடியிருப்பீங்க சில பேர். அப்படிப்பட்டவாளுக்கு இந்த பூர்வ புண்ணிய சொத்துக்களில் அந்த விற்பனைக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது விளங்கும். 10 குடையவன் 5ல் அமர்ந்த காரணத்தினாலே தொழில் வியாபாரத்திற்காக அந்த சொத்து விற்பனை உங்களுக்கு யோகமாகவே மாறிவிடும். அப்படிப்பட்டதாக அமையும். அடுத்தபடியாக நீ வருஷக்கிரமமாக ஒவ்வொரு வீட்டில் உள்ள இப்போ கிரகத்தை பார்த்தோம். இனி 6 அதிபதியாகிய சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் சளி கொஞ்சம் தொந்தரவு இருக்கும்னு சொன்னேன். குருவின் பார்வையினால் சரி செய்யப்படும். 7ஆம் இடத்துக்கு சொந்தக்காரன் நல்ல யோகத்தில் இருக்கிறார். ஆக இந்த பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே சனி பிரவேசிக்கும் பயணம் கும்பராசியிலே பிறந்த உங்களுக்கு அதி உன்னத ராஜயோகத்தை கொடுக்கும். இதுக்கிடையில் ஒரு சின்ன கருத்தையும் சொல்லியிருந்தேன். 13/4/2025 அந்த தேதியில் புரட்டாதி 2ஆம் பாதத்தில் சனி பிரவேசிப்பார். புரட்டாதி 1ல் போனவர் 15/3/2025 புரட்டாதி 1க்கு போகிறவர் 13/4/2025 புரட்டாதி 2ஆம் பாதத்தில் பிரவேசம் அடைவார். அது முதல் 22/5/2025 வரை சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த அவிட்டம், சதயம், புரட்டாதி 3 நட்சத்திரத்தை பிறந்தவாளும் சரி அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், இந்த புரட்டாதி 2 என்பது நவாம்சையில் அவர் ரிஷபத்தில் தான் போய் இருப்பார். அந்த ரிஷபத்தில் சுக்கிரனுடைய வீடாக இருக்கின்றது. 4 என்பது கேந்திர ஆதிபத்திய தோஷம் என்ற ஒரு வீடு. அந்த வீட்டில் சனியினுடைய நவாம்ச பிரயாணம் என்பது இந்த ராசியிலே பிறந்த உங்களுக்கு சற்று கடினமாக இருக்கும். குறிப்பாக காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காதல் கசப்பாக தோன்றக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்து சில பேர் அவங்களே வேலையை ரிசைன் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வேறு வேலைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கொஞ்சம் டார்ச்சர் இருக்கும். குறிப்பாக அந்த காலகட்டம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 13/4/2025 முதல் 22/5/2025 வரை அந்த காலகட்டம் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்கள். போக்குவரத்தில் கவனம் தேவை. அந்த காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சில சமயங்களில் ஏடாகுடமான பிரச்சனைகள் தோன்ற ஆரம்பிச்சிடலாம். ஆகையினாலே ரொம்ப உஷாராக இருப்பது நல்லது. மேலும் திருமணம் செய்து கொள்ள வேண்டியவர்கள் இந்த காலகட்டத்தை தவிர்த்து அதற்கு முந்தையோ பிந்தியோ திருமணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காலகட்டத்தில் சற்று ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக ஏற்படலாம். ஆகையினாலே அந்த காலகட்டத்துக்கு முந்தி அல்லங்கில் பிந்தி வைத்துக் கொள்வது சிறப்பாகும். மேலும் திருமணம் ஆகாமல் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் தகுந்த ஏமாற்றம் உண்டாகும். ஆகையினால நிச்சயமாக அந்த காலகட்டத்தை நீங்கள் ஒரு விரதம் இருக்கிறது போல் அந்த காலகட்டத்தை கடந்துருக்கு. அப்படி கடந்தேன்னு சொன்னால் ரொம்ப நல்லது. விரதமாகவே இருந்துருங்க, தப்பில்லை. அப்படி இருந்து கொண்டால் இந்த யோகம் அதாவது கெடுதல் யோகம் உங்களை அட்டாக் பண்ணாது. கெடுதல் யோகம் என்பது எந்த வகையிலும் வரலாம் இல்லையா? ஆகையினால வாக்குறுதி அந்த காலகட்டங்களில் யாருக்குமே வாக்குறுதி கொடுத்துறாதுங்க. அந்த கட்டத்துக்குள்ள முன்கூட்டியே வாக்குறுதி கொடுக்கக்கூடியவர்கள் சில பேர் இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு கட்டமாக இருப்பின் அதை தவிர்த்து விடுவது நல்லது. சில பேர் அந்த காலகட்டத்தில் எல்லாமே தகவல் சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் 13/4/2025 வருது இல்லையா? அதுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு 20/4/2025 நான் அந்த காரியத்துக்கு உனக்கு ஒப்புக்கொள்கிறேன்ப்பா அப்படின்னு ஞாபகம் இல்லாமல் சொல்லிடுவீங்க. அப்படி சொல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள்.
எந்த பொறுப்பையும் அந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் தவிர்ப்பது நல்லது. இது முக்கியமான ஒரு செய்தி. மற்ற யோகம் வரும்போது எல்லாமே நம்ம அனுபவிக்கிறது தான் இருக்கிறோம். சங்கடம் வரும்பொழுது நான் யாவுப்படுத்தணும், முன்கூட்டி நினைவுபடுத்தினா தான் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கலாம். கரிய நிற விலங்குகள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் முன்ன பின்ன தெரியாதவர்களிடம் பழகும் பொழுது ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. இந்த மாதிரி கொஞ்சம் கவனம் பார்த்துக்கொள்ளும். கருப்பு நிற வாகனங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் ஓட்டுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அல்லாத பட்சத்தில் வேறு டிரைவரை போட்டு ஓட்டுங்க. நீங்கள் அதில் பயணம் பண்ணுவதை பெரும்பாலும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி அதுக்கு பின் வரக்கூடிய காலங்களெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த சனீஸ்வரனுடைய போக்கு ரொம்ப சீராகவும் சிறப்பாகவும் விளங்கும். அதி உன்னத மேன்மையை நிலையை நல்லா உண்டாக்கி விட்டு தான் அடுத்த வீட்டுக்கே ஒரு சனி போவார். ஆகையினால எந்த இதுக்கும் பயப்பட வேண்டாம். அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க. மற்றபடி எல்லா விஷயங்களிலும் உங்களை யோகம் தேடி வரும் சந்தர்ப்பங்கள் தான் ஒருத்தனை யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும். திறமை இருக்குதோ இல்லையோ, சந்தர்ப்பங்கள் தேடி வந்தால் எல்லாருமே யோகக்காரங்க தான். இந்த சந்தர்ப்பங்களுடைய தேடி வரக்கூடிய காலகட்டம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் மாதத்திலே சனி பிரவேசிக்கின்ற காலம். இது காலம் வரை 6/3/2026 வரைக்கும் பொருந்தும். இடைப்பட்ட காலத்தில் மட்டும், அந்த குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் உஷாராக இருங்கள். மற்றபடி யோகம் சிறப்பாக விளங்கும். நன்றி, வணக்கம்.